எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதையை பார்க்கலாம். இது நம்ம கேலக்ஸி விண்மீன் டிசம்பர் மாத மின்னிதழில் வந்த சிறுகதை. நேசம். எழுதியவர் அபு ஃபர்ஹானா. இந்த எழுத்தாளர் ஃபேஸ்புக்கில் ரொம்ப பிரபலம். குறிப்பாக மேலப்பாளைய உணவு வகைகளை அவர் பதிவு பண்ணுறதுலேயே எல்லாருக்கும் அவரை நல்லா தெரியும். அந்த அபு ஃபர்ஹானா எழுதிய கதை தான் நேசம். கதை எப்படி தொடங்குது? இல்லை பீமா, இந்த பாபநாசம் போகிற பஸ்ஸு போயிட்டா அப்படின்னு கேட்டுட்டு அப்பாஸ் பாய் வந்து உட்கார்றார் அந்த கடையில். அப்போ அந்த பீமன் கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லை இப்போ வர்ற நேரம் தான், ரொம்ப தூரமாக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன்டா இந்நேரத்தில் கிளம்பி போகிறேன்? என் மகன் காலையில் கிளம்பி வெள்ளனை கிளம்பி சிவகாசிக்கு போனால் இன்னும் வரக்கானா, அதான் ஒரு 8 பார்த்து வரலாம்னு வந்தேன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காரு. பையன் காலையில் சிவகாசி போயிருக்காரு. அந்த பையனுக்காக வந்து உட்காந்துருக்காரு அப்பாஸ் பாய். அவன் என்ன சின்ன பயலா, போன இடத்துலையே முன்ன பின்ன ஆகும், வந்துடுவான், நீங்கள் இந்நேரத்தில் வந்துக்கிட்டு நிற்கிறிய, போய் வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பீமா, அவன் இது வரைக்கும் அவனை தனியாக விட்டதில்லை, ஊரை விட்டு எங்கேயும் தனியாக விட்டதில்லை, அதான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குன்னு ஒரு பதட்டத்தில் பேசுகிறார். சரி வாங்க உள்ளே உட்காருங்கன்றாரு அந்த கடைக்காரர் பீமன். அப்போ ஒரு எஃப்எம்மில் பாட்டு ஓடுது. துரை கோபால் குரலோடு ஒளிபரப்பப்படும் மெல்லிசை பாடல்கள் வந்துக்கிட்டு இருக்கு எஃப்எம்மில். இவருக்கு எந்த பாட்டும் கேட்கலை. அங்கே பஸ் ஸ்டாண்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் வண்டி வந்துருமான்னு. பீமா ஒரு சாயா போடு அப்படின்ட்டு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கார். எங்கே போனார் அந்த பையன் அப்படின்னு பார்ப்போம். டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்காகத்தான் இந்த பையன் வேலைக்கு இன்டர்வியூக்காக சிவகாசிக்கு போயிருக்காரு. அவர் பேர் இத்ரிஸ். நண்பர்களோடு தான் இன்டர்வியூக்கு போனார். இவர் 2ஆம் சுற்றுக்கு தேர்வானதுனால அவருடைய நண்பர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. அதனால் இவர் மட்டும் உட்காந்துருக்கிற மற்ற ஆட்களோட அடுத்த கட்ட இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காரு. அது நண்பர்கள்லாம் போனோமே கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி பதட்டமாக அவருக்கு வேறு இருக்குது. தனியாக வேறு ஊருக்கு போகணுமே அப்படின்னு. மாப்பிள்ளை நான் வர லேட்டாக மட்டும் எங்கள் அப்பாட்ட சொல்லிடு அப்படின்னு அவன் நண்பன்கிட்ட சொல்லி விட்டுறாரு. உட்காந்துருக்கார். ஷோபா டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி, துபாய், ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டிலையும் அவங்களுக்கு வேலை நடக்குது. அந்த கம்பெனி இன்டர்வியூக்காக தான் அவர் காத்திருக்கிறாரு. ஒரு பயம். மொத்தம் 40 பேர், ஒவ்வொரு ஆளுக்கும் 10 நிமிடம் இன்டர்வியூ நடக்குது. நேரம் செல்ல இத்ரிஸ்க்கு படபடப்பு கூடிகிட்டே இருக்குது. படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ போனப்போ எல்லாருக்கும் என்னென்ன படபடப்பு இருந்துச்சோ எல்லோரும் நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அந்த படபடப்பு இந்த இத்ரிஸ்க்கு இப்போ இருக்குது. இவர் இன்டர்வியூக்குள்ளே போகிறார். உள்ளே போனால் உள்ளே நிறைய பேர் கோட் ஷூட் போட்டு உட்காந்துருக்குறாங்க வரிசையாக. அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. ஹலோ மிஸ்டர் இத்ரிஸ், உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. எனக்கு இதை நினைக்கும்போது அப்படியே பின்னோக்கி போகிறேன். என்னுடைய நண்பர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. லெட் மீ டெல் யூ அபவுட் மை செல்ஃப், மை நேம் இஸ் பாலாஜி பாஸ்கரன் அப்படின்னு வரிசையாக ஒப்பிக்கிறது போல் முதல் அறிமுகத்தை அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போன காலங்கள் உண்டு. அதுவுமே மற்றவர்களை வரிசையாக வச்சு கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய முறை வர்ற வரைக்கும் அதை மனசுக்குள்ளே ஓட்டி பார்ப்பதும் உண்டு. இந்த இதை சரியாக சொல்லிடுறேன் நம்ம இன்டர்வியூக்கு அப்படின்னு. இந்த இத்ரிஸ்க்கும் அதே பதட்டத்தில் தான் இருக்கிறாரு. அந்த பதட்டத்தோடு உட்காந்துருக்காரு. அந்த கேள்வி கேட்டதுமே ஆங்கிலத்தில் கேட்குறாங்க, இங்கிலீஷ் புரியுது. ஆனால் பதில் சொல்ல தான் நினைக்கும்போது, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது அப்படின்னு அபிராமியிடம் சொல்லும் குணா கமல் மாதிரி வார்த்தை அவருக்கு திக்குது. தட்டு தடுமாறி இசு வாசு தி எல்லாம் போட்டு ஒரு வழியாக சொல்லிடுறாரு. 10வது 12வதுல தேவராஜ் சார் சொல்லி கொடுத்த ஆங்கிலம் எனக்கு அப்போ கை கொடுத்தது. அந்த இத்ரிஸ்க்கு கை கொடுக்குது. அப்போ அறிமுகப்படுத்தியாச்சு. பைல் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. எனக்கு அது தெரியாதுங்க ஐயா அப்படின்னு இவர் சொல்கிறார். ஏன்னா இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிறாரு அந்த பையன், அதனால் அது தெரியலை. அப்போ வேறு எதையோ சொல்லி சமாளிக்க, ஆட்டோ கார்டு படிச்சிட்டிங்களா, ஆட்டோ கார்டு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இப்போ இனிமேல் தான் படிக்கணும், இப்போ தான் டிப்ளமோ முடித்தேன் அப்படின்னு பதில் சொல்கிறார். ஓகே மிஸ்டர் இத்ரிஸ், இப்போ நீங்கள் போகலாம், தேர்வான விவரத்தை நாங்கள் விரைவில் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு மற்றவங்களுக்குலாம் 10 நிமிஷம் நடந்த இன்டர்வியூ இவருக்கு
5 நிமிஷத்தில் முடிஞ்சுச்சு. கிளம்பி வந்தாச்சு. வெளியே வந்தால் சரியான பசி. காலையில் திருநெல்வேலியில் பஸ் ஏறும்போது சாப்பிட்டது. அதுக்கடுத்து சிவாசி வந்து சாப்பிடவே இல்லை. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. பசி தாங்க முடியல. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் திருநெல்வேலிக்கு போகிற வண்டி நிற்கிது. உடனே வேகமாக பஸ்ஸை ஏறிடுறார். ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு வந்ததும் அவங்க ஊர்லேருந்து இந்த பாபநாசம் போகிற வழியில் அந்த ஊருக்கு போகிற வண்டியில் ஏறினதும் அப்போ தான் மூச்சே வருது இந்த பையனுக்கு. அந்த ஊர் பஸ்ஸில் ஏறினது தான் மூச்சே வருது. எப்பயுமே அந்த அந்த குறிப்பிட்ட ரொம்ப அருமையாக இதெல்லாம் ரசித்தேன் நான். குறிப்பிட்ட காலத்தில் ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வெளியூருக்கு, அது இந்த மாதிரி அழுத்தம் மிகுந்த ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போது, இன்டர்வியூ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான போயிட்டு திரும்பி ஊருக்குள்ளே நுழையும்போது ஒரு மகிழ்ச்சி வருமே, நம்ம ஊர் காற்று மூஞ்சியில் பட்டதும் அதை பதிவு பண்ணியிருக்காருங்க. அது வரவும் தான் இவருக்கு மூச்சே வருது. அப்போது ஒரு வழியாக பேருந்தில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. இளையராஜாவுடைய பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பசி மறந்து தூக்கம் வந்துருச்சு. வந்து இறங்கியாச்சு. அந்த பஸ் விட்டு இறங்கினமே அப்பாஸ் பாய் கத்துறாரு, இல்லை பீமா என் மகன் வந்துட்டான் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையன் இத்ரீஸ்க்கு அப்பாவை பார்க்கவுமே, என்ன வாப்பா எதுக்கு இங்கேன்னு இருக்கிறாரு, என்ன செய்கிறிய வாப்பா இங்கே அப்படின்னதும், இல்லைப்பா உன்னோட சங்காத்திமார்கள் எல்லாரும் ஊருக்கு வந்துட்டானுவோ, நீ மட்டும் வரல, அதான் ஒரு பயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம அபுல் ஃபைஸ் எனக்கு சொல்லி சொன்னார், என்னோட தம்பி. இது வந்து அவங்களோட நண்பர்கள் அப்படின்றக்குள்ள வட்டார வழக்கு சொல், சங்காத்திமார்கள். நான் தான் வர லேட்டான்னு சொல்லிவிட்டேனே, ஒருத்தரும் வந்து சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையேப்பா, சரி வா உட்காரு, பீமா 4 ரொட்டியை கொண்டாப்பா, எனக்கு ஒரு சாயா கொடுன்ட்டு 4 ரொட்டியை புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை நிறையா ஊற்றி மகனை சாப்பிட வைக்கிறார். நீங்கள் சாப்பிட்லையாவப்பா? இல்லைப்பா நான் போய் சாப்பிட்டுட்டேன், பசியில் நீ சாப்பிடு அப்படின்றார். எனக்கு பசிக்குதுன்னு அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட பையன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். 4 ரொட்டி இவ்வளோ டேஸ்ட்டாக, இல்லை அப்பா பிச்சு போட்ட கைவண்ணம் இவ்வளோ சுவையை தருதா அப்படின்னு இத்ரீஸ்க்கு தெரியல. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார், இலே பீமா உங்கள் அப்பா, கடைக்காரர் சொல்கிறாரு இந்த பையனை இத்ரீஸை, இல்லை அப்பா உங்கள் வாப்பா ரொம்ப நேரமாக புலம்பிக்கிட்டே இருந்தார், உன்னை பார்த்த பிறகு தான் அவர் முகத்தில் சிரிப்பே வருதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்லும்போது தெரியுது இந்த பையனுக்கு 10 மணிலேருந்து இங்கேயே தான் அவர் இருந்திருக்கிறாரு அப்பா நமக்காக அப்படின்னு. இப்போ மட்டும் இல்லை, 5வது டூர் போனேன் திருவனந்தபுரத்துக்கு பள்ளிக்கூடத்தில், அப்பையும் இப்படி இருந்து தான் அவர் கூட்டிகிட்டு போனார். போன மாதம் பசங்களோட சேர்ந்து குற்றாலத்துக்கு படிப்பு விஷயமாக சர்வேக்கு போனோம், அப்பையும் சந்தையில் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனார். அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் அப்பா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, சின்ன பிள்ளையில் அப்பாவுடைய சைக்கிளில் பின்னாடி உட்காந்து போகும்போது பின்னாடி இருக்க கட்டி பிடிச்சிக்கிடுவேன். அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவார், பார்த்து உட்காருப்பா, காலை உள்ளே விட்டுறாத, பார்த்து உட்காருன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவார். ஒரு வயசுக்கு மேலே அப்பா கூட சைக்கிளில் போகிறதும் குறைஞ்சி போச்சு, அப்பாவோட அணைச்சி பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு. அது என்னமோ தெரியல, ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு பிறகு இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா கிட்ட இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படையாக அவங்க காட்டுறாங்க, அதுக்கு எல்லாமே முடியுது. ஆனால் அந்த பசங்க வந்து அப்பாட்ட தன்னுடைய பாசத்தையோ அன்பையோ வெளிப்படையாக காட்டவே முடியாது. ஒரு மாதிரி ஒரு 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 பிரிவு மாதிரி 2 பேரும் பார்த்தா ஒரு இடத்துல நிற்காம அந்த இடத்துல நகர்ந்துடுறது, ஒரு இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு, பிரிவுன்னு சொல்லக்கூடாது, இடைவெளி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத இந்த எழுத்தில் அழகாக இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கார். அதனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா சைக்கிள் ஓட்ட பின்னாடி உட்காந்து இத்ரீஸு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்பாஸ் பாய் ஓட்டி போயிட்டுருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பா பார்த்து உட்காருப்பா, காலை உள்ளே விட்டுறாத அப்படிங்கிறாரு. டிப்ளமோ பிடிச்சி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்ற ஒரு பையனை அவர் சொல்கிறார், பார்த்து உட்காருப்பா அப்படின்னு. சரிங்கப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பின்னாடி உட்காந்து போகிறான். அது ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இருக்குது. போகும்போது கேட்குறாரு, இன்டர்வியூவில் என்னாச்சுப்பா அப்படின்னு மகனை கேட்குறாரு. அனுபவம் வேணுமா பாப்பா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ தானே படித்து முடிச்சிருக்க, அதுக்குள்ளே முன் அனுபவம் எப்படி கிடச்சிடும்? சரியில்லப்பா ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த தடவை வேலை கிடச்சிடும் அப்படின்ட்டு சைக்கிளை மிதித்தார். இத்ரீஸ்க்கு அந்த 4 புரோட்டா வாசமும் பாப்பாவின் நேசமும் மணந்து கொண்டே வருகிறது அப்படின்னு கதை முடியுது. இதுதான் நேசம் என்ற சிறுகதை, அபு ஃபர்ஹானா எழுதியது. கடைசியில் அந்த மகன் வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, அனுபவம் வேணும் அப்படின்னதும் கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் மகன் நம்ம கூட இருக்க போகிறான் அப்படின்ற மகிழ்ச்சி அந்த இடத்துல நான் உணர்கிறேன். வேலை கிடைச்சதும் பிள்ளைங்கள்லாம் வெளியேறிடும், இந்த நம்ம கூட கொஞ்ச நாள் இருப்பான் அப்படின்ற மகிழ்ச்சி அந்த இடத்துல நான் உணர்கிறேன். எழுத்தாளர் என்ன நினச்சி எழுதியிருக்காருன்றது எனக்கு தெரியலை. அடுத்தது இந்த கதையில் நான் இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இவர் சத்தமே இல்லாமல்
பதிவு பண்ணிகிட்டே வர்றாங்க. இவர் இல்ல, இவர் போல எல்லா எழுத்தாளர்களுமே. இந்த பஸ்ஸு கிளம்பி போகிற இடத்துல இருந்து வட்டார வழக்கு அது தனியாக நான் எப்பவுமே வியந்து ரசித்து சொல்கிற ஒன்று. ஒரு எஃப்எம்ல இன்னார் குரல் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல எல்எஸ்எஸ் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும்போது அன்னியன் போஸ்டராக ஒட்டியிருந்தாங்க அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். இளையராஜாவின் பாடல்கள் அது எப்பயுமே உலகம் இருக்கும் வரைக்கும் இளையராஜாவின் பாடல்கள். அதுக்கடுத்து பொரோட்டாவுக்கு பிச்சு போட்டு சால்னா ஊற்றுறது. அதன் பிறகு கடைசியாக அதை முடிக்கும்போது ஒரு சைக்கிள் பயணம் இதெல்லாம் கட்டும்போது ஒரு காலகட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவதற்கு எந்த மெனக்கெடலும் இல்லாமல் ரொம்ப இலகுவாக கதை ஓட்டத்தோடையே இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த கதை அப்படின்றத அவங்க ரொம்ப அழகாக காட்டிடுறாங்க. புரோட்டா மனமும் தகப்பன் மகனுக்குரிய பாசமும் அப்படி மணக்கிறது இந்த கதையில். நேசம் அபு ஃபர்ஹானா எழுதிய இந்த சிறுகதை நம்ம விண்மீன் மின்னிதழில் டிசம்பர் மாதம் வெளிவந்திருந்தது. உங்களோட இந்த கதையை இன்றைக்கி வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.